அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்று அறிவியல் ஆண்டு 5 தலைப்பு தாவரங்களின் நீட நிலவலினால் மற்ற உயிரினங்களுக்கு ஏற்படும் நன்மை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு, அதாவது பாடநூல் பக்கம் 62 பக்கத்தை திறக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடநூல். சரி மாணவர்களே, இன்றைய பாடத்தின் கருப்பொருள் 4.0 தாவரங்களின் வாழ்க்கை செயற்பாங்கை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். உள்ளடக்க தரம் 4.3 தாவரங்களின் நீடு நிலவலின் அவசியத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து கற்றல் தரம் 4.3.1 தாவரங்களின் நீடு நிலவலின் அவசியத்தை மற்ற உயிரினங்களுக்கு ஏற்படும் நன்மையை ஏரணப்படுத்துவர். மாணவர்களே, அடுத்ததாக தாவரங்களின் நீடு நிலவலால் விளையும் நன்மைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு உங்களுக்கு 8 நன்மைகளை கொடுத்திருக்கிறேன். இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு மிக சுலபமான முறையிலும் அதே சமயத்தில் பாட புத்தகத்தில் உள்ள அக்கருத்துக்களை நன்மைகளை விளக்கும் வகையில் இந்த 8 நன்மைகளையும் எடுத்துள்ளேன். முதலாவதாக பார்த்தீர்களானால் ஒட்டுண்ணி, இரண்டாவது உணவு மூலம், மூன்றாவது மருந்து, 4 எரிபொருள், 5 வாழ்விடம், 6 படரும் கொடி, 7 பசுமை நீர்வளம், 8 உயிர்பலி. சரி மாணவர்களே, ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணி என்பது என்ன? ஆம் மாணவர்களே, ஒட்டுண்ணி என்பது ஒரு தாவரம் மற்ற தாவரங்களில் வாழ்வதோடு அத்தாவரங்களிலிருந்து ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துக் கொள்கின்றன. இதனால் தாவரங்கள் வேகமாகவும் இலகுவாகவும் வளர முடியும். இந்த ஒட்டுண்ணி உயிருள்ள தாவரங்களிலும் இறந்த தாவரங்களிலும் காணலாம். இப்படத்தில் காணக்கூடிய முதல் படத்தில் ராப்லீசியா. இப்பூ மிக பெரிய பூ. ராப்லீசியா பூ மிகப்பெரிய பூ. இது சபா மாநிலத்தில் மலேசியாவில் உள்ளது. இங்கு மட்டுமல்ல, இந்தோனேசியா, பிலிப்பினா இம்மாதிரியான நாடுகளிலும் உள்ளன. இத்தாவரம் ஒரு உயிருள்ள மரத்திலோ அல்லது உயிருள்ள தாவரங்களிலே சேர்ந்து வளரும். ஓகே. தொடர்ந்து காளான். காளான் பார்த்தீர்களானால் பொதுவாக இறந்த தாவரங்களின் மேலே வளர்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியானால் அதற்கு தேவையான உணவுகளை அந்த தாவரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும். அடுத்ததாக ஆர்கிட். இதுவும் பார்த்தீர்களானால் அந்த ஆர்கிட் சுயமாக உணவு தயாரிப்பதோடு அந்த பற்றி கொண்ட தாவரங்களில் எந்த ஒரு உணவோ சரி அல்லது மற்றதையே சரி எதையும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளாமல் தனியாக உணவை தயாரிக்கிறது. இவைதான் நாம் ஒட்டுண்ணி என்போம். இத்தாவரங்கள் இருப்பதினால் மற்ற தாவரங்களுக்கும் இந்த பயன் தருகிறது. உணவு மூலம் தாவரங்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு உணவு மூலமாக அமைகிறது. நீங்கள் உணவு சங்கிலியில் பார்த்தீர்களானால் எப்பொழுதும் காய்கறிகளோ அல்லது தாவரங்களையோ முதல் இடத்தில் இருக்கும். காரணம், தாவரங்கள் சுயமாக உணவை தயாரிக்கின்றன. அதை சார்ந்துதான் விலங்குகளும் மனிதர்களும் இருப்பார்கள். தொடர்ந்து உணவு மனிதர்களுக்கும்
விலங்குகளுக்கும் ஊட்டச்சத்து மற்றும் ஆற்றலை வழங்குகிறது. ஆகவே தாவரங்கள் உணவு மூலமாக திகழ்கின்றன. அடுத்ததாக மருந்து. ஒரு நோயை குணப்படுத்த தாவரங்கள் மருந்தாக பயன்படுத்துகின்றன. உதாரணத்திற்கு கருவேப்பிலை கண் பார்வை சிறக்கும், நெல்லி உடலுக்கு வலிமை சேர்க்கும், 3 மணத்தக்காளி வயிற்றுப்புண் தீர்க்கும், 4வது மஞ்சள் செடி கிருமி நாசினி அல்லது உடல் வனப்பு, 5வது வல்லாரை ஞாபக சக்தியை கூட்டும், 6 சோற்றுக்காற்றாழை உடல் சூட்டை தணிக்கும், குடலை சுத்தப்படுத்தும். ஆகவே தாவரங்கள் மருந்தாக மற்ற உயிரினங்களுக்கு தென்படுகிறது. அடுத்ததாக எரிபொருள். இத்தாவரங்கள் மனிதனுக்கு எரிபொருளாக தென்படுகிறது. முதலாவதாக புதைப்படிவ எரிபொருள்கள் இயற்கையான செயல்முறைகளால் உருவாகும் எரிபொருள்கள் ஆகும். புதைப்பட்ட இறந்த உயிரினங்களின் காற்றில்லா சிதைவு பண்டைய ஒளிச்சேர்க்கையிலிருந்து பெறப்பட்ட ஆற்றலை கொண்டுள்ளது. உற்பத்தி செய்யப்படும் உயிரினங்களின் வயது மற்றும் புதைப்படிவ எரிபொருள்கள் பொதுவாக மில்லியன் கணக்கான ஆண்டுகள், சில சமயங்களில் 650 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். புதைப்படிவ எரிபொருள்களில் அதிக அளவு கார்பன் உள்ளது மற்றும் பெட்ரோலியம், நிலக்கரி மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை அடங்கும். ஆகவே தாவரங்கள் நமக்கு எரிபொருளாக காட்சியளிக்கிறது. அடுத்ததாக வாழ்விடம். குடியிருப்பு வீடுகளை உருவாக்க மரத்தண்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. மனிதர்களுக்கு இது ஒரு பாதுகாக்கும் இடமாக அமைகிறது. ஆகவே தாவரங்கள் வாழ்விடத்திற்கு உதவியாக இருக்கிறது. தொடர்ந்து படரும் கொடி. கொடி தாவரம் என்பது துவளும் தன்மை கொண்ட அல்லது ஒன்றின் மேல் படரக்கூடியது தாவரங்கள் ஆகும். பொதுவாக பந்தல், கயிறு, வேறு மரங்கள் என வேறு ஒரு பொருளின் பிடியுடன் இச்செடிகள் வளரும். பெரும்பாலான பற்றுக்கொடி வகைகளில் கோண மொட்டுகள் பற்று கம்பிகளாக மாறும். கீழே உள்ள படங்களை பார்த்தீர்களானால் பற்று கம்பிகள் உள்ள ஒரு கொடி, 2வது படத்தில் பற்று கம்பி, 3வது படத்தில் பாகற்கொடி. அப்படியானால் தாவரங்கள் மற்ற தாவரங்களுக்கும் பற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. பசுமை நீர்பலம். தாவரங்கள் மழை நீர் பிடிப்பு பகுதியாக செயல்படுகிறது மற்றும் மண் அரிப்பை தடுக்கிறது. மழைக்காலங்களில் காட்டில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி மெதுவாக நீரோடைகளில் பாயும் ஒரு பெரிய கடற்பாசி போல செயல்படுவதால் தாவரங்கள் நீர் ஓட்டத்தின் சிறந்த ஆதாரமாகும். நீர்பிடிப்பு பகுதிக்கு சுத்தமான மற்றும் தெளிவான நீர் பாய்ச்சலை உறுதி செய்ய மழை நீரை வடிகட்டும் வடிகட்டியாக இது செயல்படுகிறது. ஆக தாவரங்கள் பசுமை நீர்வளத்திற்கு மிகவும் உதவியாக உள்ளது. அடுத்ததாக உயிர்வளி. ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டின் போது தாவரங்கள் கரியமில வாயுவை பயன்படுத்தி உணவு உருவாக்குகின்றன மற்றும் பிராணவாயுவை கழிவுகளாக வெளியாக்குகின்றன. இதற்கிடையில் மனிதர்களும் விலங்குகளும் கரியமில வாயுவை வெளியிடுகின்றன மற்றும் சுவாச ஏற்பாட்டின் போது பிராணவாயுவை பயன்படுத்துகின்றன. சுவாசம் மற்றும் ஒளிச்சேர்க்கை செயல்முறை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும்
உயிர் வாழ்வதற்கான தாவரங்களுக்கும் இடையிலான ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதை காட்டுகிறது. இந்த செயல்முறை மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் காற்றில் பிராணவாயு உருவாகி கொண்டே இருக்கும். ஆகவே தாவரங்கள் நமக்கு உயிர்வளி தருகின்றது என்பதை உணர்த்துகிறது. சரி மாணவர்களே, நாம் சற்று முன்னர் பல நன்மைகளை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்ததாக உயர்நிலை சிந்தனை கேள்வி நாம் பார்ப்போம். முதலாவதாக, தாவரங்களினால் ஏற்படும் நன்மைகளை எழுத வேண்டும். இரண்டாவது, கேள்வி ஒன்றில் எழுதப்பட்ட விடைக்கான விளக்கத்தை எழுதுக. மூன்றாவது, தற்போது கட்டுமான பணிகள் அதிகம் நடைபெறுவதால் அதிகமான காடுகளை அழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இச்சூழல் தொடர்ந்து நீடித்தால் ஏற்படும் விளைவுகள் 5 எழுதுக. நான்காவது, இப்பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் 3 எழுதுக. குறிப்பு: மாணவர் மேற்கொள்ளும் கேள்வியை பயிற்சி புத்தகத்தில் எழுதிய பின்பு ஆண்டு 4 மற்றும் 5 புலனத்தில் படம் பிடித்து அனுப்ப வேண்டும். மாணவர்களே, நாம் இன்று கற்றுக்கொண்ட மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், தாவரங்கள் மற்ற உயிரினங்களுக்கு ஓர் இன்றியமையாத ஓர் உயிரினமாகும். ஆதலால் அதனை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பதும் மறுநடவு செய்வதும் நமது கடமையாகும். தாவரத்தை நேசிப்போம், பாதுகாப்போம். அன்புடன் விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் திரு ஜேம்ஸ் வின்சன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.